அனைவருக்கும் வணக்கம். நான் டாப் ஜோதிடமுறை ஜோதிடர் எம் ராஜசேகரன். இந்த வீடியோ இதற்கு முன்னால் வெளியிடப்பட்ட 2 வீடியோக்களோட தொடர்ச்சி. அதாவது உங்கள் விதியினை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு 2 வீடியோ வெளியிட்டிருக்கேன். அதோட தொடர்ச்சி. அந்த 2 வீடியோவை நான் பார்த்துட்டு அதற்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் ஜோதிடர் அல்லாதோர், திரும்பவும் சொல்கிறேன், இது ஜோதிடர்களுக்கான வீடியோ இல்லை. ஜோதிடர் அல்லாதோர் எப்படி ஒரு ஜாதகத்துக்கு ஒருத்தருக்கு எப்போ கல்யாணம் பண்ணலான்றத எப்படி நிர்ணயம் பண்ணணும், ஏன் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிறத விளக்க போகிறேன். அதிகம் இல்லை, 2 விதி தான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% ஜாதகங்கள் இந்த 2 விதிக்குள்ளே தான் நடக்கும். அதாவது முதல் விதி, 7ஆம் பாவத்தில் நின்ற கிரகத்தின் புக்தியில் திருமணம் ஆகணும். அடுத்த விதி, அப்படி இல்லைன்னா 7ஆம் பாவத்து அதிபதி கிரகத்தின் புக்தியில் திருமணம் ஆகணும். அது என்னங்க அது 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்து அதிபதின்னு முதல்ல பார்த்துருவோம். பாருங்கள், இது ரஜினிகாந்த் ஜாதகம். இதில் இவர் லக்னம் எங்கே போட்டு லா போட்டிருக்கு பாருங்கள். லான் இங்கே போட்டிருக்கு லக்னம். இங்கேருந்து 1 2 3 4 5 6 7 இதுதான் 7ஆம் பாவம். அதிபதி அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த கட்டம் பார்த்துக்கோங்க. இந்த கட்டத்துக்கு அதிபதினு ஜாதகத்தில் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே பாருங்கள், இந்த கட்டம் அதை இங்கே பார்த்துக்கோங்க. அது என்ன போட்டிருக்கு, கும்பம் சனின்னு போட்டிருப்பார். இவர் தான் அதிபதி. அதில் இருக்கிற கிரகம் வியாழன் ராகு. இதுதான் அந்த 7ஆம் பாவம். 7ஆம் பாவத்து அதிபதிங்கிற 2 விஷயம். இதை கவர்ன் பண்ணி தான், இதை வச்சு தான் திருமண நிர்ணயம் ஆகுது. ஏங்க அப்படி, எதுக்காக 7 பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த 7ஆம் பாவம் 7ஆம் வீடுன்னு சொல்லப்படுகின்ற ராசியினர் அந்த ஜாதகர் முற்பிறவியில் செய்திருக்கின்ற இந்த கலஸ்திரம் சம்பந்தப்பட்ட வினைகள் பதிவாயிருக்கும். நான் எழுதின முதல் நூலில் எழுதி கொடுத்துருக்குறேன். அதை பாருங்கள். கிரகங்கள் அப்படிங்கிறதுல ஜீவர்கள் செய்கின்ற வினைகள் நட்சத்திர சாரங்களில் பதிவு செய்கின்றன. நட்சத்திர சாரங்களில் உள்ள ஜீவர்களின் வினை பதிவுகளை எடுத்து ஜீவர்களுக்கு வழங்குகின்றன. இதுதான் மேட்ரு. அப்போ அந்த 7ல் இருக்க கிரகம் 7ஆம் அதிபதி கிரகம் அந்த சாரத்தில் அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஜாதகருடைய கலஸ்திரம் சம்மந்தப்பட்ட, அதாவது கலஸ்திரம்னு தான் ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன்னு எடுத்துக்கலாம். அது சம்மந்தப்பட்ட வினைகளை எடுத்து சம்மந்தப்பட்ட தசா புக்தி காலங்களில் அந்த ஜாதகருக்கு கொடுக்குது. இதனால் அந்த 7ஆம் பாவத்தில் இருக்கிற கிரகத்தின் புக்தியிலோ அல்லது 7ஆம் பாவத்து கிரகத்தை அதிபதியின் புக்தியிலோ திருமணம் செய்கின்றது விசேஷம் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் விதி. அந்த 2 விதி. இந்த 2 விதிக்கு விதிவிலக்குகள் இருக்குது. அது என்னன்னு பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் அவரோட நவம்சத்தில், நவம்சம் பார்த்திங்கன்னா அது பார்க்கணுன்னா ஜோதிடராக இருக்கணும். இது ஜோதிடர் அல்லாதோர் அப்படின்றதுனால நம்ம ராசி கட்டத்தை மட்டும்தான் வச்சு பண்ண போகிறோம். ஒருவேளை நவாம்சத்தில் 2 3 சுபயோகம் ஒருத்தருக்கு இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போ வேணால் கல்யாணம் ஆகணும். வாழ்க்கையில் எந்த வயதில் வேணால் திருமணம் செய்யலாம். இதற்கு மாறாக நவாம்சத்தில் 2 3 அவயோகம் இருந்ததுன்னு வச்சுக்குவோம். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் திருமணம் நடக்கிறது கஷ்டம். அப்போ இந்த 2 கேட்டகரிக்கும் ஜாதகம் பார்த்தா செட் ஆகாது. அது மாதிரி சொல்கிறதுக்கு முரண்பாடாக இருக்கும், இல்லை தேவையில்லை, அந்த மாதிரி வச்சுக்கிறோமே. இது போக 3வதாக உங்களுக்கு நான் 2 ரூல் என்ன சொன்னேன், புக்தி தான் சொன்னேன். ஒருவேளை 7ஆம் பாவத்தில் நின்ற கிரகத்தோட தசையே வந்தால், இல்லை 7ஆம் பாவத்தில் நிற்கின்ற கிரகத்தோட தசையே வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கும் எப்போ வேணால் கல்யாணம் ஆகும். அது நடுவயதில் வந்தால். ஏன்னு சொன்னால், புக்திங்கிறது ஒரு வருஷத்துலேருந்து 3 வருஷ காலம். தசைங்கிறது கிரகத்தை பொறுத்து, சம்மந்தப்பட்ட கிரகத்தை பொறுத்து 6 வருடங்களிலிருந்து 20 வருடம் வரைக்கும் இருக்குது. அப்போ அதுக்குள்ளேயோ அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அதோட தாக்கம் இருக்கும். அதனால் எப்போ வேணால் பண்ணலாம். இது எப்படின்றத தனியாக ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வாங்க, இப்போது இந்த உதாரண ஜாதகங்களை பார்ப்போம். இந்த விதி எப்படி பொருந்தது அல்லது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போம். இது ரஜினிகாந்த் ஜாதகம்.
நான் ஏற்கனவே காட்டினேன். 7ல் குரு, ராகு, வியாழன், ராகு இருக்குது. அப்போது அந்த சொன்ன விதிப்படி பார்த்தா இவருக்கு குரு புக்தி, ராகு புக்தி, இந்த 2 புக்திகளில் அவருக்கு வந்து கல்யாணம் ஆகிருக்கணும். அது என்னன்றது பார்ப்போம். ரஜினிகாந்த் இவர் பிறந்தது 1950. சந்திரன், செவ்வாய் விட்டுருங்க, அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசு. அப்போ ராகு தசைக்குள்ளே அப்போ பார்த்தீங்கன்னா 7ல் ராகுவே இருக்குது. அப்போ அதுவே ஆப்ட், அதுவே உகந்தது. அப்போ ராகு தசையில் குரு புக்தி அப்படின்றது வந்து அது மிக உகந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு 20லேருந்து 22 வயசு தான் வந்துடுது. அந்த மாதிரி டைமில் வந்துடுறதுனால அது ஒருத்தரோட சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்போது ஆப்ட் ஐடியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது. அப்படி இல்லைங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒருத்தருக்கு இருக்குங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாதான்னு கேட்டால் ஆகும். அதற்கு அப்புறம் உள்ள புக்திகளில் இப்போ பார்த்தீங்கன்னா இது ராகுதசை ராகு புக்தி, ராகுதசை குரு புக்தி. அப்புறம் பார்த்தீங்கன்னா சனி, புதன், கேது, சுக்கிரன் இருக்கும் பாருங்கள். இதுக்குள்ளே இதோட உட்பிரிவு வரும். அதுக்கு பேர் அந்தரம்னு பேர். இப்போது இந்த சுக்கிரனுக்குள்ளேயே ராகுவோட செயல்பாடும் குருவோட செயல்பாடும் இருக்கும். அதுக்கு பேர் அந்தரம்னு பேர். பாருங்க, கிளிக் பண்ணுறேன். இந்த சுக்கிரனுக்குள்ள ராகு, குரு, இதுக்கு பேர் அந்தரம். ராகு தசை, சுக்கிர புக்தி, ராகு அந்தரம், இது குரு அந்தரம். இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். அந்த டைம் பார்த்திங்கன்னா ஜனவரி 1980லேருந்து டிசம்பர் 1980 வரைக்கும் இருக்குது. இவர் ரஜினிகாந்த் கல்யாணம் ஆனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 26/2/1981. அப்போ அந்த ஒரு வருஷம் மிக தீவிரமாக அந்த செயல்பாடு இருக்குது. அதோட முடிவில் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறார். இது இன்னொன்று, இது இதே மாதிரி வருமா? அதாவது இந்த டைமை தாண்டி பண்ணலாமா, முன்னாடி பண்ணலாமா? அதான் நான் சொன்ன மாதிரி வந்து ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் அவர் களத்திர யோகம் அவருக்கு இருக்குது. அதனால் இதை கடந்தும் ஆகும். சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி பண்ணுறது தான் விசேஷம். அந்த புக்திக்கு முன்னாடி பண்ணி அந்த புக்தியில் ஒரு திருமண வாழ்க்கை கிடைக்கணும். எப்படின்னா இதை பாருங்கள். ஏன்னா இது நான் எழுதின 2வது புஸ்தகம். இதில் நான் ஒரு படம் கொடுத்துருப்பேன். இப்போது ஒரு புக்தியில் என்ன நடக்கணுமோ, இப்போ தசாபுக்தி செவ்வாய் புக்தியில் என்ன நடக்கணுமோ அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதுக்கு முன்னாடியே நடக்கும். புக்தியில் நடக்கிறது அதுக்கு முன்னாடி உள்ள, இப்போ செவ்வாய் புக்தியில் நடக்கிறது இந்த அதுக்கு முன்னாடி உள்ள அந்தரத்தில் நடக்கும், சூட்சமத்தில் நடக்கும், பிராணத்தில் நடக்கும், உபபிராணத்தில் வந்து நடக்கும். அப்போ பார்த்திங்கன்னா விதியோட செயல்பாட்டில் அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ஒருத்தருக்கு இந்த செயல்பாட்டில் இந்த காலகட்டங்களில் திருமணம் செய்தால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த திருமண வாழ்க்கை நடக்கும். இதுக்கப்புறம் ஏன் வேணாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த யோகத்தோட வலிமை வந்து குறையும். இந்த இடத்துல யோகத்தோட வலிமை வளர்ச்சியிலும் அதுக்கப்புறம் தளர்ச்சியிலும் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து அந்த 7ஆம் பாவத்தில் இருக்க கிரகத்தோட புக்திக்கு முன்னாடி பண்ணி அந்த புக்தி காலகட்டத்தில் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில் அவங்க இருக்கணும். இதுதான் வந்து ஐடியல். இப்போது பார்த்துட்டோம், அதாவது 7ல் கிரகம் இருந்தால். ஆனால் எல்லாருக்கும் 7ல் கிரகம் இருக்குன்னு சொல்ல முடியாது. 7ல் கிரகம் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள், இது விராட் கோலி ஜாதகம், இந்திய கிரிக்கெட் வீரர். இவர் பார்த்திங்கன்னா தனுசு லக்னம், 7 அப்படிங்கிறது இந்த வீடு. இப்போ 7ல் பார்த்திங்கன்னா இல்லை. ரஜினிகாந்துக்கு 7ல் கிரகம் இருந்தது பார்த்துட்டோம். 7ல் இல்லைன்னா என்ன பண்ணுறது? அப்போ நான் சொன்னேன் அதிபதி கிரகத்தோட புக்தியில் ஆகும். அதிபதி கிரகம் என்ன பாருங்கள், இதில் இருக்குது பாருங்கள். அதிபதி மிதுனம் பாருங்கள், இந்த கார்னர், இந்த கார்னரில் மிதுனம்னு போட்டிருக்கு. அதுக்கு வந்து அதிபதி புதன். அப்போ இவருக்கு புதன் புக்தியில் கல்யாணம் ஆகணும். அதுதான் கணக்கு. இப்போ பாப்பா எப்போ ஆயிருக்குன்னு பார்ப்பார். கல்யாணம் நடந்தது வந்து 11/12/2017. 88ல் பிறந்தார். சூரிய தசை, சந்திர தசை விட்டுருங்க, இது சின்ன வயசு. செவ்வாய் தசையில் புதன் புக்தி பார்த்திங்கன்னா 2007-8. அதுவும் பார்த்திங்கன்னா அவருக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது. அப்போ செவ்வாய்க்கு அடுத்து ராகுவில் தான் பார்க்குறதுக்கு அடுத்த தசையாக இருக்கின்ற ராகு தசையில் வர புதன் புக்தியை தான் நம்ம பார்க்கணும். ராகு தசையில் புதன் புக்தி பார்த்திங்கன்னா 2018லேருந்து 21. அதுக்கு முன்னாடியே அந்த செயல்பாடெல்லாம் ஆரம்பித்து இதில் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை கிடைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா அந்த டிசம்பர் 2017ன்றது அது கரெக்டு தான்.
அப்போ இந்த இடத்துல 7ஆம் இதில் வந்து அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்து கிடச்சிருது. இதுக்கு முன்னாடி ஆரம்பித்து இந்த இடத்துல கிடச்சது. அது அவர் லவ் பண்ணார்ன்றது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் முன்னாடியே. அப்போது இதுதான் வந்து ஒரு ஐடியல் சிச்சுவேஷன். அந்த 7ஆம் பாவத்து அதிபதியில் நடக்கிறது. அதற்கு முன்னாடி நடந்து இந்த இடத்துல ஒரு நல்ல வாழ்க்கையை ரீச் பண்ணுறது. ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து இன்னும் சில ஜாதகங்களை இதுக்கு அடுத்த வீடியோவில் உதாரணமாக வச்சு இந்த விதியை நான் உங்களுக்கு விளக்குறேன். வீடியோட நீளம் கருதி இதோட தொடர்ச்சி இதோட அடுத்த வீடியோவில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.